வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்க்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம 2 உறுப்புகள்ல இருக்கக்கூடிய புள்ளிகளை பற்றி பார்க்க போறோம். ஒன்று இதயம், மற்றொன்று சிறுகுடல். இதயம், சிறுகுடல் ஆகிய உறுப்புகள் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இதயமும் சிறுகுடலும் எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதயமும் சிறுகுடலும் நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருந்தோம், எந்த உறுப்புகளை பற்றி பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முந்தைய வகுப்புல நம்ம நுரையீரல், பெருங்குடலை பற்றி பார்த்திருந்தோம். இந்த 2ம் காற்று மூலகம் சார்ந்த உறுப்புகள். நெருப்பு மூலகம் சார்ந்து மொத்தம் 4 உறுப்புகள் இருக்கு. இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, வெப்ப மண்டலம் ஆக 4 உறுப்புகள் நெருப்பு மூலகம் சார்ந்து இருக்கு. இதுல 2 உறுப்புகளை பற்றி நம்ம முந்தைய வகுப்புல பார்த்திருந்தோம். அதாவது இதய மேலுறை, வெப்ப மண்டலம் சார்ந்து இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல இதயம், சிறுகுடல் ஆகிய உறுப்புகள் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த இதயம், இதனை ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதயத்தை ஆங்கிலத்துல ஹார்ட் என்று அழைக்கலாம். இதயத்தை ஆங்கிலத்தில் ஹார்ட் என்று அழைக்கலாம். இது அக்குபங்க்சர்ல சுருக்கி ஹெச் என்கிற அடைமொழியோடு நம்ம சொல்லலாம். இதயம் என்கிற வார்த்தையை, ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தையை அக்குபங்க்சர்ல சுருக்கி ஹெச் அப்படிங்கிற வார்த்தையோடு நம்ம சொல்லலாம். இதயம் சார்ந்து மொத்தம் புள்ளிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 9 புள்ளிகள் இருக்கு. இதயம் சார்ந்து மொத்தம் நமக்கு 9 புள்ளிகள் நம்மளுடைய உடலில் அமைந்திருக்கிறது. இந்த 9 புள்ளிகளில் எத்தனை பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 9 புள்ளிகள்ல மொத்தமா 9 புள்ளிகள்ல 5 பஞ்சபூத புள்ளிகள் அமைந்திருக்கிறது. இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெருப்பு மூலகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகள். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுகுடல் மற்றும் வெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுகுடல் மற்றும் வெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த உடல் பராமரிப்பு இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்ச்சி மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்ச்சி மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் எந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம். நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு நிறம். நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வை.
இப்ப இதுல இருக்கக்கூடிய இதயம் சார்ந்த சக்தி ஓட்ட பாதை, இதயத்தை ஆங்கிலத்துல ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதயத்தை அக்குபங்சர்ல HT அல்லது H என்கிற அடைமொழியோடு நம்ம அழைக்கலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். இதயத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள். முதல் புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய கை சிறுவிரல் இருக்கு. இதனுடைய வெளிப்புற நகக்கண், அதாவது நம்மளுடைய கை சிறுவிரல்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண் மேலே அமைந்து இருக்கக்கூடிய புள்ளி H9 என்கிற புள்ளி, இதயம் சார்ந்த புள்ளி. HT9 H9 சொன்னாலும் ஒண்ணுதான், HT9 சொன்னாலும் ஒண்ணுதான். நம்மளுடைய கை சிறுவிரலின் மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT9 என்கிற புள்ளி. இந்த புள்ளி எந்த ரெண்டு மூலகத்தை இணைக்குது அப்படின்னா நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கிறது. HT9 என்கிற புள்ளி நம்மளுடைய உடல்ல நெருப்பு மற்றும் மர மூலகத்தை இணைக்கின்ற புள்ளியாக இருக்கிறது. பொதுவாவே மயக்கம் ஏற்படுது, வாந்தி அதிகமா திடீர்னு வருது, இது மாதிரி அவசர காலகட்டங்கள்ல இந்த HT9 என்கிற புள்ளிய நம்ம பயன்படுத்தலாம். அவசர காலகட்டங்கள்ல HT9 என்கிற புள்ளிய நம்ம பயன்படுத்தலாம். மயக்கம் வந்துருச்சு, தலை சுற்றல் இருக்கு, வாந்தி வருது, பயண நேரத்துல உடல் அசௌகரியம் ஏற்படுது, அவசர காலகட்டங்கள் எமர்ஜென்சியா நமக்கு எந்த சூழ்நிலை எல்லாம் தெரியுதோ அந்த சூழ்நிலையில எல்லாம் இந்த HT9 என்கிற இதயம் சார்ந்த பஞ்சபூத புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT8. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய கையில இதய ரேகைன்னு ஒண்ணு இருக்கும். உள்ளங்கையில இதய ரேகைன்னு ஒண்ணு இருக்கு. நாம நம்மளுடைய கை விரல்களை மடக்கி இந்த இதய ரேகை மேல வைக்கிறோம். கை விரல்களை மடக்கி இதய ரேகையின் மேலே வைக்கிறோம். மோதிர விரலும் சிறு விரலும் இணைகின்ற இடத்தில் அமைந்திருக்கும் புள்ளி HT8 என்கிற புள்ளி. நாம நம்மளுடைய கை விரல்களை மடக்கி இதய ரேகையின் மேல வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது மோதிர விரலும் சிறு விரலும் இணைகின்ற இடத்தில் அமைந்திருக்கும் புள்ளி HT8 என்கிற புள்ளி. இந்த HT8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடவே இணைக்கக்கூடிய புள்ளி HT8 என்கிற புள்ளி, சொந்த புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தத்தின் போது, அது அதிக ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, அப்போது இந்த HT8 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். HT8 என்கிற புள்ளிய ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்துல இந்த HT8 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அதே மாதிரி மாரடைப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த நேரத்துல அவசர புள்ளியா இந்த HT8ஐயும் பயன்படுத்தலாம். அதுவும் அவசர காலகட்டம் இல்லைங்களா, HT9 என்கிற புள்ளியும் பயன்படுத்தலாம். HT8 HT9 ரெண்டு புள்ளியுமே பயன்படுத்தலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT7. இந்த HT7 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையில சிறு விரல் பக்கமா ஓரத்தில் அமைந்திருக்கும் புள்ளி HT7 என்கிற புள்ளி. நம்மளுடைய கை மணிக்கட்டு ரேகையில சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT7 என்கிற புள்ளி. நம்மளுடைய கை மணிக்கட்டு ரேகையின் சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல HT7 அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி எந்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி HT7. கை மணிக்கட்டு ரேகையில சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல அமைந்திருக்கிறது. நெருப்பை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி HT7 என்கிற புள்ளி. நெருப்பை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி HT7. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்பு, இரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்புகளுக்கு இந்த HT7 என்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம்.
அத்திரோஸ்கிளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல ஆர்டீரியோஸ்கிளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். இரத்த குழாய் இருக்கு. இரத்த குழாய் என்பது பொதுவா எந்த மூலகம் சார்ந்தது அப்படின்னா நெருப்பு சார்ந்தது. இரத்த குழாயின்றது நெருப்பு மூலகம் சார்ந்தது. நம்ம 10 கோட்பாட்டுல பார்த்திருந்தோம். இந்த இரத்த குழாயில அடைப்பு ஏற்படுகிறது. அடைப்பு எப்படி ஏற்படும்? ஒரு பைப் மாதிரி இரத்த குழாய் இருக்கு அப்படின்னா, ஒரு பைப் தண்ணி பைப்பை நீங்க சுத்தம் பண்ணாமலே வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி பைப்போட ஓரத்துல எல்லாம் அழுக்கு படிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இரத்த குழாயினுடைய ஓரத்தில் இரத்த குழாயின் சுவர்களில் அடைப்பு ஏற்படுகிறது, அழுக்கு படிகிறது. அதன் விளைவாக அடைப்பு ஏற்படுகிறது. இரத்த குழாயின் சுவர்களில் அழுக்கு படிந்து, அழுக்கு அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்துல அறிவியல் பூர்வமா சொல்லும்போது வெவ்வேறு பேர்களை சொல்லலாம். நம்ம புரிதலுக்கு ஒரு அழுக்குன்னு வச்சுக்கோங்க. இரத்த குழாய்கள் சுவர்களில் அழுக்கு படிக்கின்றது. அழுக்கு படிந்ததன் அடைப்பு ஏற்படுகிறது. அந்த அடைப்பை சரி செய்வதற்கு HT7 இரத்த குழாய் என்பது நெருப்பு மூலகம் சார்ந்தது, அடைப்பு என்பது நில மூலகம் சார்ந்தது. அப்ப HT7 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இந்த HT7 அப்படிங்கிற புள்ளிக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேர் என்னன்னா HT4. இந்த HT4 எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த HT7 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 1.5 சுன் தள்ளி, 1.5 சுன் அப்படின்னா நம்மளுடைய ஆட்காட்டி விரல், நடுவிரல், 2 விரலின் அகலம், 1.5 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. HT7 என்கிற புள்ளியிலிருந்து 1.5 சுன் தள்ளி இருக்கக்கூடிய புள்ளி HT4. இந்த HT4 என்கிற புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடல்ல நெருப்பு காற்று சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா இந்த HT4 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். நம்மளுடைய உடல்ல நெருப்பு மற்றும் காற்று மூலகம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா இந்த HT4 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். உதாரணமா நாக்குல புண்ணு வருது, வெள்ளை கலர்ல வருது, வெள்ளை நிறத்தில் நாக்கில் புண் ஏற்படுகிறது அப்படின்னா நாக்கு என்பது நெருப்பு மூலகம் சார்ந்தது, வெள்ளை நிறம் என்பது காற்று மூலகம் சார்ந்தது. அப்போ நாக்குல வெள்ளை நிறத்துல புண்ணு வருது அப்படின்னா நம்ம HT4 நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய HT4 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். ஒண்ணு. ஆங்கிலத்துல எம்போலிசம்னு சொல்லுவாங்க. தண்ணியில காற்று கொஞ்சம் ஒரு சிறிதளவு கலந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பபிள்ஸ் வரும். தண்ணியில நுரைகள் வரும், முட்டை முட்டையா நுரைகள் வருது, பபிள்ஸ் வருது. அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல இரத்த குழாயின் வழியாக ரத்தம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அங்க காற்று தேங்குது. காற்று தேங்குது அப்படின்னா அதிகம் கிடையாது, ஒரு டாட் வச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு குறுகிய அளவுல காற்று தேங்குது அப்படின்னா அந்த பேரு அந்த அப்படி காற்று தேங்கி அதன் விளைவாக ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப சொல்றேன், ஒரு பைப்ல தண்ணி போகிற மாதிரி நம்மளுடைய ரத்த குழாயில ரத்தம் போயிட்டே இருக்கு. அதுல கொஞ்சம் வாயு தங்கிடுச்சு, காற்று தங்கிடுச்சு அப்படின்னா அந்த காற்று அந்த ரத்த குழாய்க்கு நடுவுல பபிள்ஸா நுரையா ஃபார்ம் ஆயிடும். அந்த நுரைகள் எது அப்படின்னு நமக்கு தெரியும். நுரைகள் காற்று போனதாலதான் பிரச்சனை. அப்போ காற்று பிரச்சனை, ரத்த குழாயில தான் அது ஏற்படுது. அப்ப நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியான HT4 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இந்த நிலைக்கு எம்போலிசம் என்று பேர் ஆங்கிலத்துல இந்த நோய்க்கு எம்போலிசம்னு சொல்லுவாங்க. ரத்த குழாயில ரத்தம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது, அதுல காற்று அடைப்பு ஏற்படுகிறது. அப்போ இதுவும் ஒரு விதமான அடைப்பு, ரத்த குழாய் அடைப்புல இதுவும் ஒரு வகைதான். அப்போ இதற்கு HT4 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT3. இந்த HT3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்மளுடைய கையை அப்படி மடக்கும் போது சிறு விரலுக்கு நேரா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT3. பாருங்க, நம்மளுடைய கையை மடக்கும் போது சிறு விரலுக்கு நேரா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT3 என்கிற புள்ளி. இந்த HT3 என்கிற புள்ளி எந்த 2 மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த HT3 என்கிற புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, முழங்கையில் வரக்கூடிய கடுமையான வலிக்கு HT3 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா
நெருப்பு மூலகம் சார்ந்த பாதிக்கப்படும் உடல் பகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம், முழங்கை பார்த்தோம், மணிக்கட்டு பார்த்தோம், கை விரல்கள் பார்த்தோம், கால்ல கணுக்கால் மூட்டு பார்த்தோம், கால் விரல்கள் பார்த்தோம். இப்போ இந்த முழங்கை அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சார்ந்தது. இந்த முழங்கையில நெருப்பு மூலகம் சார்ந்ததா இருக்கு. இந்த முழங்கையில கடுமையான வலி ஏற்படுது அப்படின்னா, கடுமையான வலி என்பது வலிகளின் தன்மையில தீவிரமான கடுமையான வலிகள் எல்லாம் நீர் மூலகம் சார்ந்தது. அப்போ நெருப்பையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது இதனை நம்மால் சரி செய்ய முடியும். HT3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இப்ப இந்த புள்ளிகளை ஒரு முறை திருப்புதல் செஞ்சிடலாம். முதல் புள்ளி HT9 மரம் பிளஸ் நெருப்பு, இரண்டாவது புள்ளி HT8 நெருப்பு பிளஸ் நெருப்பு, மூன்றாவது புள்ளி HT7 நெருப்பு பிளஸ் நிலம், நான்காவது புள்ளி HT4 நெருப்பு பிளஸ் காற்று, ஐந்தாவது இறுதி புள்ளி HT3 நெருப்பு பிளஸ் நீர். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய உறுப்புக்கு பேரு சிறுகுடல். சிறுகுடல் சார்ந்து இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். சிறுகுடல்ல மொத்தமா 19 புள்ளிகள் அமைந்திருக்கிறது. மொத்த புள்ளிகள் 19. இதுல ஒரு 5 பஞ்சபூத புள்ளிகளை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ற பேரு. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை அக்குபங்சர்ல சுருக்கி SI என்று அழைக்கலாம். இப்போ இதுல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். சிறுகுடல் சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் பஞ்சபூத புள்ளிக்கு பேரு SI1. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுனா பாருங்க, நம்மளுடைய கை சிறு விரல்லையே மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ல HT9 இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். பாருங்க, இந்த பக்கமா இருக்கக்கூடிய நகக்கண்ல SI1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. பாருங்க, இங்க SI1 சிறுகுடல் சார்ந்த புள்ளி, இந்த ஓரத்துல HT9 இதயம் சார்ந்த புள்ளி. இந்த SI1 என்கிற புள்ளி எந்த 2 மூலகத்தை இணைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கின்றது. SI1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கின்றது. இந்த புள்ளியை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த HT9க்கு என்ன பங்களிப்பு நம்ம சொல்லியிருந்தோமோ, என்னென்ன தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அது அப்படியே இந்த SI1க்கு இருக்கு. ஏன்னா இந்த விரல் நுனியில இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுமே எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள், அவசர காலகட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள். அவசர காலகட்டங்கள்ல இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். HT9 என்கிற புள்ளிய அவசர காலகட்டங்கள்ல மயக்கம் வருது, தலை சுற்றல் வருது, வாந்தி வருது, அவசர காலகட்டத்துல பயன்படுத்துறது சிறப்பு. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி SI2. இந்த புள்ளி எங்க அமைந்திருக்கிறதுனா பாருங்க, நம்மளுடைய கை சிறு விரலின் அடி ரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கிறது. நம்மளுடைய கை சிறு விரலின் அடி ரேகையில பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில SI2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த SI2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. SI2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த கை விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த கை விரல்ல ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு இந்த SI2 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, கை விரல், மணிக்கட்டு, முழங்கை, கால் விரல், கணுக்கால் எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்த பகுதிகள்னு பார்த்திருந்தோம். அப்போ கை விரல் நெருப்பு மூலகம் சார்ந்தது. இங்க கடுமையான வலி ஏற்படுகிறது அப்படின்னா அது நீர் மூலகம் சார்ந்தது. அப்போ நெருப்பையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி. ஆனா இந்த SI2 என்கிற புள்ளிக்கு இந்த நேரத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI3. SI3 எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இது இதய ரேகை. இந்த இதய ரேகைக்கு நேரா சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில SI3 அமைந்திருக்கிறது. இதய ரேகைக்கு நேரா சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில பாருங்க, இதய ரேகை இருக்கு, அதுக்கு நேரா சைட்ல பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில SI3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த SI3 அப்படிங்கிற புள்ளி எந்த 2 மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SI3. நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SI3.
SI3 என்கிற புள்ளி நம்மளுடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்குது. இந்த புள்ளியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கும், இல்ல விண்வின்னு வலிக்கும். பெரும்பான்மையா நெருப்பு மூலகம் சார்ந்த வலி விண்ணென தெரிக்கும் வலியா இருக்கும். மரமூலகம் சார்ந்த வலி எப்படி இருக்கும்னா பெரும்பான்மையா தலைவலி எல்லாமே மரமூலகம் சார்ந்தது. அப்போ மரமூலகம் சார்ந்தது தலைவலி, விண்ணென தெரிக்கும் வலி நெருப்பு. அப்போ தலையில விண்ணு விண்ணுன்னு வலிக்குது, குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கணும் SI3 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். ஏன்னா மரத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி இது. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி SI5 என்கிற புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு, உள்ளங்கை முடியக்கூடிய பகுதி இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மணிக்கட்டு எலும்பு உள்ளங்கை ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பள்ளம் SI5 என்கிற புள்ளி. மணிக்கட்டு எலும்பு உள்ளங்கை ரெண்டுக்கும் இடையே இருக்கிற பள்ளத்தில் அமைந்து இருக்கக்கூடிய புள்ளி SI5 என்கிற புள்ளி. இந்த SI5 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடவே இணைக்குது. நெருப்பு மூலகத்தோடவே இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. இந்த புள்ளி எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவா சிறுகுடலுடைய வேலையை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்தை முழுமையாக உறிஞ்சு எடுக்கக்கூடிய வேலையை சிறுகுடல் தான் நம்மளுடைய உடல்ல செய்யுது. அப்போ இந்த SI5 பெரும்பான்மை என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சத்தா இருக்கும், அந்த சத்து உடல்ல தங்காது. அப்போ அந்த சத்தான உணவு சாப்பிட்டும் உடலில் தங்கவில்லை, உடல்ல வைட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படுகிறது, வைட்டமின் குறைபாடு ஏற்படுகிறது, சத்து குறைபாடு ஏற்படுகிறது அப்படின்னா இந்த SI5 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். SI5 என்கிற புள்ளி சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவு, ஆனால் சத்து உடலில் தங்கவில்லை என்றால் இந்த SI5க்கு கொடுக்கலாம். அடுத்தபடியா இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய கடைசி புள்ளிக்கு பேரு SI8. இந்த SI8 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்ம இப்படி கையை மடக்கிறோம். கையை மடக்கும் போது முன்னாடி இங்க ஒரு எலும்பு இருக்கு, இங்க ஒரு எலும்பு இருக்கு, இங்க ஒரு எலும்பு இருக்கு, முன்னாடி ஒரு எலும்பு இருக்கு, சிறுவிரல் பக்கமா ஒரு எலும்பு இருக்கு. இந்த ரெண்டு எலும்பு மூட்டுகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய புள்ளி SI8 என்கிற புள்ளி. SI8 என்கிற புள்ளி, அதாவது இந்த மூட்டு கிடையாது, முன்னாடி மூட்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பின்னாடியே வந்துடலாம். இதுக்கு பின்னாடி வந்தா இன்னும் எளிமை. முன்னாடி இருக்கக்கூடிய மூட்டு, இந்த மூட்டுல கை வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளி SI8 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நம்மளுடைய உடல்ல நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடல்ல நெருப்பு மற்றும் நிலம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் போது பயன்படுத்தலாம். ரத்தமா வாந்தி வருது, வாந்தி என்பது நிலம், ரத்தம் என்பது சிவப்பு நிறத்துல இருக்கு நெருப்பு. அப்போ ரத்தமா வாந்தி வருது அப்படின்னா SI8 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த புள்ளிகளை ஒரு முறை நம்ம ஸ்லைட்ல பார்த்துடலாம். முதல்ல நம்ம இதயம் சார்ந்து பார்த்திருந்தோம். HT9 நெருப்பு பிளஸ் மரம், HT8 நெருப்பு பிளஸ் நெருப்பு சொந்த புள்ளி, HT7 நெருப்பு பிளஸ் நிலம், HT4 நெருப்பு பிளஸ் காற்று, HT3 நெருப்பு பிளஸ் நீர். அடுத்ததாக சிறுகுடல் சார்ந்த புள்ளிகள் SI1 நெருப்பு பிளஸ் காற்று, SI2 நெருப்பு பிளஸ் நீர், SI3 நெருப்பு பிளஸ் மரம், SI5 நெருப்பு பிளஸ் நெருப்பு, SI8 நெருப்பு பிளஸ் நிலம்.
ஆக இதயம் மற்றும் சிறுகுடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட புள்ளிகளை எல்லாருமே திருப்புதல் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட புள்ளிகள் தெளிவா புரியும். இதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து காலில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடங்களை அனைவருமே ஒரு முறை திருப்புதல் செய்து வருமாறு, அடுத்த வகுப்புக்கு வரும்போது திருப்புதல் செஞ்சுட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வகுப்பை ஏற்பாடு செய்த இறை சாதனை மார்க்கத்திற்கும், இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், இறை மதனையா அவர்களுக்கும் மற்றும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா நம்ம